விடயங்களை பேசியிருக்கின்றீர்கள். உற்று நோக்குங்கள். ஈழத்தமிழர்களினுடைய அடையாளங்கள் எப்படி சூறையாடப்படுகிறது, ஈழத்தமிழர்களுடைய உரிமைகள் எப்படி மறைக்கப்படுகிறது, ஈழத்தமிழர்கள் உருவாக்கிய தமிழீழத்தின் கோட்பாடுகள் எப்படி சிதைக்கப்படுகிறது என்று இன்றைய தலைப்பில் நாங்கள் உரையாட முடியும். அதில் முக்கியமாக ஒன்று நீங்கள் தொட்டுச் சென்றிருப்பீர்கள். விடுதலை புலிகளினுடைய மௌனவிப்புக்கு பின் எங்களுடைய அரசியலும் அளிக்கப்பெற்று எங்களுடைய தடயங்கள் அத்தனையும் அளிக்கப்படுகிறது. தமிழீழக் கோட்பாடு என்று உருவாக்கி பார்த்து பார்த்து உயிரை கொடுத்து கட்டிய அத்தனைகளும் சிதறடிக்கப்படுகிறது. அப்ப ஏன் இது சிதறடிக்கப்படுகிறது? அப்ப இதே போல்தான் ஒருவர் தலைவர் மேதகு என்று ஒருவர் போட்டுக்கொண்டு வந்திருக்கின்றார். ஆனால் அவர் எழுதிய வார்த்தைகளை பார்த்தீர்கள் என்றால் புரியும். இப்ப அவரினுடைய அடையாளம் மேதகு தேசிய தலைவராக இருக்கிறது. அந்த மேதகு தேசிய தலைவர் கட்டி காட்ட தமிழீழம் என்ற கோட்பாடை சிதைப்பதற்கு எடுக்கின்ற நடவடிக்கைக்குள் நிற்கின்றவர்கள் தான் இப்படியானவர்கள். அப்ப அதை நாங்கள் புரிந்தாலே புரியும் இவர்கள் என்ன ரகங்களோடு இந்த உலகத்தில் பூ உலகில் வாழ்கிறார்கள் என்று. ஈழத்தமிழர்களுக்கு இன்று தங்களுடைய சொந்த மண்ணிலும் அந்த மண்ணோடு பின்னி இணைக்கின்ற சிங்கள தேசத்தினுடைய அரசியலாலும் நிலங்கள் சூறையாடப்படுகிறது. தொடர்ச்சியாக அடக்குமுறைகளுக்குள் உள்ளாக்கப்படுகிறது. இந்த அடக்குமுறைகளை எடுத்துவிடக்கூடாது என்று கண்துடைப்பான சட்டங்களை மெதுமெதுவாக மாற்றுவது போன்ற நாடகங்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஈழத்தமிழர்களை எவ்வளவுக்கு கட்டி போட வேண்டும் என்று ஒரு வருடங்களுக்கு முன் நாங்கள் பேசியது போன்று மீண்டும் ஈழத்தமிழர்களுடைய அத்தனை அடையாளங்களும் ஒரு இந்தியாவின் அரசியல் சதுரங்கத்துக்குள் மீண்டும் நுழையப்படுகிறது. ஒரு புதிய ஒரு அடையாளத்தை அவர்கள் பெற வேண்டும் என்றும் டிஜிட்டல் ரீதியாக அதுவும் இந்த மாதம் இறுதியில் இலங்கையில் மீண்டும் தோற்றம் பெறுகிறது. இதையெல்லாம் நாங்கள் பார்த்து எம்மை இலங்கைக்குள் கரைத்துவிட நினைக்கிறார்கள், கரைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று மனம் குமிர்ந்து எங்கள் மன்னவர்கள் எங்கள் மண்ணில் மடிந்தவர்களினுடைய தியாகங்களுக்காக நாங்கள் விடை கோரிக்கொண்டிருக்கின்ற போது தேசிய தலைவர் அவர்களை நிறுத்தி கொண்டு அவர் கட்டிக்காட்ட அத்தனை ஈழ கலாச்சாரங்களும் சுயநிர்ணய உரிமைகளினுடைய கலாச்சாரங்களையும் அளிக்கின்ற வேலையை செய்கின்றார்கள். அதில் இந்த 15 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளாக அதிகமாக நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற சீமான் என்கின்ற அணியைச் சேர்ந்தவர்களால். அதுவும் நேற்றைய ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டிருக்கின்றார்கள், ஈழத்தமிழர்களின் சுய நிர்ணய தேசிய பாடல். முதலில் இந்த ஊடகங்களில் பயணிக்கின்றவர்கள், தங்கள் பிள்ளைகுட்டிகளை பெற்றிருக்கின்றவர்கள், ஈழத்தமிழர்கள் என்று சொல்லுகின்றவர்கள், அவர்களின் தமிழீழத்திற்காக அவர்களின் சுய நிர்ணய உரிமைகளுக்காக அவர்கள் என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒன்றுதான் சுய நிர்ணய உரிமையினுடைய கலாச்சாரங்களை உள்ளடக்கிய பாடல். நீங்கள் வேறு நாடையா, நாங்கள் வேறு நாடு. இந்த அடையாளங்கள் ஒவ்வொரு தலைமுறைகளுக்கும் இருந்தால்தான் நாங்கள் தமிழீழத்தில் வாழ்ந்திருக்கின்றோம் என்ற நீதி குரலோடு இந்த உலகமெங்கும் நாங்கள் எங்களுடைய நீதியை தேடி செல்ல முடியும். ஆனால் இங்கே ஒரு மரமாற்றப்படுகிறது. எப்படி என்றால் இந்த தடயங்களை அழித்து விட வேண்டும். நாங்கள் உலகத் தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போது, நாங்கள் அடுத்த கட்டம் அவர்களை கட்டி எழுப்புகின்ற போது எங்கள் ஆவணங்கள் மீதும் எங்கள் ஒளிப்பிழைகள் மீதும் அந்த வன்மங்களை கக்குகின்றார்கள். அப்ப இங்கே பார்த்தோம் என்றால் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களினுடைய ஈழத்தமிழர்களிடம் அவருடைய சிறார்களிடம் நீங்கள் வேறு நாடையா, நாங்கள் வேறு நாடு என்கின்ற இந்த தேசிய பாடலை, சுய நிர்ணய உரிமை தேசிய பாடலை இங்கே தேட முடியாது. அப்ப அவர்கள் அங்கே தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருப்பதால், அவர்கள் இணையதளத்தில் ஆக்டிவாக இருப்பதால் அந்த பாடல்தான் நீங்கள் தேடும் போதும் அது எம்மை விழுங்கிவிடும். நாங்கள் இதைத்தான் தொடர்ச்சியாக சொல்லுகின்றோம். எம்மை விழுங்குவதற்காக, எம் கலாச்சாரங்களை விழுங்குவதற்காக இப்படியான வேலையை சீமான் சேர்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தொட்டிருக்கின்ற இடம், நேற்று அவர்கள் வெளியாகி தொட்ட இடம் எமது சுய நிர்ணய உரிமையின் கலாச்சாரங்கள். நான் இன்றைக்கு இருக்கின்ற இளையோர்களை பார்த்து வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன்.
நீங்கள் எல்லாம் மனிதர் கிடையாது, ஈழத்தமிழனும் கிடையாது, நல்ல பதத்தோடு வாழ்கின்றீர்கள் என்று மட்டும் எனக்கு புலத்தில் நேற்று புரிந்தது. நீங்கள் உலகத்தமிழர்கள் என்று சொல்லுவதுதான் நீங்கள் நியாயமான மானுடர்கள். உங்களிடம் நான் இனி நீங்கள் ஈழத்தமிழர்கள் என்று உங்களிடம் எதிர்பார்க்க முடியாது. புலத்தில் புலம்பெயர்ந்த உங்களிடம் எதிர்பார்க்க முடியாது. என் ஈழத்தினுடைய வரையறைகளும் உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் சுயநிர்ணய உரிமைகளும் உங்களிடம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் எல்லாம் ஒரு விற்பனை பூச்சிகள், அரசியல் அறியாத ஒரு பக்குவமற்ற மானுடர்கள், தத்துவம் இல்லாத பெரும் நடைப்பிணங்கள். அதனால்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த நேரலையை நாங்கள் தொட்டிருக்கின்றோம். ஈழத்தமிழர்களினுடைய இராணுவம் வீழ்த்தப்பட்டது மட்டும் அழிவு அல்ல, அவர்கள் உருவாக்கிய ஒவ்வொரு தடயங்களையும் அழிப்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிரலும் இலங்கையினுடைய நிகழ்ச்சி நிரல். அதை புரிந்தீர்கள் என்றால் தான் எங்களுடைய இனத்தை காக்க முடியும். உங்களோடு இதெல்லாம் பேசி எங்களுடைய நேரத்தை நாங்கள் வீணாக்கக்கூடாது. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு உறக்கச் சொல்ல வேண்டும் என்று இன்று 8 வயதில் இருக்கின்ற ஒரு குழந்தைக்கு இன்னும் 10 வருடங்கள் கழித்து அந்த குழந்தைக்கு அரசியல் என்பது என்னென்று புரிய வேண்டும் என்று நாங்கள் பேசுகின்றோம். உண்மையில் ஒரு மானத்தமிழன் தன் சுயநிர்ணய உரிமையினுடைய கலாச்சார பாடலை மாற்றுகின்ற போது தட்டி கேட்காத நீங்கள் எல்லாம் தமிழீழத்தையா பெறப்போகின்றீர்கள்? அல்லது எங்கள் தேசத்தையா நீங்கள் கௌரவிக்கப் போகின்றீர்கள்? நாட்டை விட்டு வந்து உங்களுக்கு எல்லாம் செத்து விட்டது, வாயால் மட்டும் பேசுகின்றீர்கள், வார்த்தைகளால் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எனவே எனக்கு ஒன்று மட்டும் புரிந்தது, இந்த புலத்தில் இருந்து கொண்டு அரசியல் சித்தாந்தங்களை பேசுகின்றவர்கள், சீமானுக்கு ஆதரவு கொடுக்கின்றவர்கள் அத்தனை பேரும் நீங்கள் இலங்கை அரசாங்கம் என்ன செய்கிறதோ சூட்சம அரசியல், நீங்களும் எங்கள் மக்களுக்கும் எங்கள் அடுத்த சமூகத்திற்கும் எங்கள் மாவீரர்களுக்கும் துரோகம் செய்தீர்கள். ஒரு விடுதலை புலிகளின் ஒரு தமிழ் மகனின், ஒரு ஈழத் தமிழ் மகனின் சுயநிர்ணய உரிமை கலாச்சார பாடலை மாற்றுவதற்கு அனுமதி வழங்கி இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பாடகர் சமூகத்திற்கும் இசை சார்ந்த சமூகத்திற்கும் நாங்கள் கேட்பது, அது உங்களுக்கு புரியவில்லையா? அது வலிக்கவில்லையா? அதைத்தான் நாங்கள் பேசுகின்றோம். இது இவர்களுக்கு புரிய போறது கிடையாது. அப்ப புரிய வேண்டும் என்றால் முதலில் எங்களுடைய ஈழத்தினுடைய வடிவங்களை நாங்கள் பக்குவப்படுத்த வேண்டும், அதை பக்குவமாக வைத்திருக்க வேண்டும். அந்த ஏடுகள் ஒவ்வொன்றும் தான் எமது தேசத்தின் அடையாளங்களை ஊட்டும். அதற்காகத்தான் அது உருவாக்கப்பட்டது. சும்மா நேரங்காலம் கடத்திவிட்டு போவதற்காக இன்றைக்கு இணையதளத்தில் குறுக்கும் மறுக்கும் ஓடிக்கொண்டிருப்பதாக ஒரு நாகரிகமற்ற மானுடர்களுக்குள் எங்களுடைய தேசியம், தேசம், ஈழம், ஈழத்தை சார்ந்த விடயங்களை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்திவிட முடியாது. எனவே எல்லாமே நாங்கள் பக்குவப்படுத்தினால்தான் அது ஒரு இனத்தினுடைய மக்கள் அதை கலங்காமல் அதை பாதுகாப்பது. ஒரு இராணுவம் தான் வீழ்த்தப்பட்டிருக்கிறதே தவிர ஒரு ஈழம் வீழ்த்தப்படவில்லை. ஒரு ஈழத்தில் வாழுகின்ற மக்களுடைய சுயநிர்ணய உரிமை வீழ்த்தப்படவில்லை. அப்ப எல்லாமே அழித்து விட வேண்டும், எங்கள் மக்களை உலகத் தமிழர்களாக மாற்றி அழித்து விட வேண்டும். அடுத்தப்புறம் எங்களுடைய அடையாளங்களை அழிக்க வேண்டும். இந்த அடையாளங்களை அழிப்பதில் தான் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியான பரிமாற்றங்களை மக்களின் கையை வைத்து கொண்டே கண்ணை குட்டுகிறது. அதனால் பல நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். சர்வதேச அரங்கிலும் ஒரு நில ஆக்கிரமிப்பு அரங்கிலும் முதலாவது அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் ஒரு இனத்தினுடைய நிலம், அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய அடையாளங்கள். அந்த கலாச்சாரங்களுக்குள் உள்பட்டதுதான் இந்த ஒலிப்பேழைகள், புத்தகங்கள், இந்த ஆக்கங்கள் என்று எல்லாமே அடங்கப்படுகிறது. இது ஒரு சுயநிர்ணய உரிமையின் கலாச்சார வடிவம் ஈழத்தமிழர்களிடம் இருக்கிறது என்றுதான் அன்றைய காலம் எங்களுடைய யாழ்ப்பாண நூலகத்தை மெரித்தார்கள். அதே போன்றுதான் இது சமம். ஒரு சுயநிர்ணய உரிமை பாடலை அன்று எப்படி ஒரு சிங்கள தேசம் எரித்ததோ அதே போன்றுதான் இன்று சீமானவர்களும் எங்களுடைய சுயநிர்ணய ஒரு கலாச்சார பாடலை இன்று எரித்திருக்கின்றார்கள். நேற்று இதை ஏற்றுக்கொண்டு திரிகின்றவர்கள் தான் பலர் இன்றைக்கு இணையதளத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதுவும் புரிய போறது கிடையாது. நேரம் பாஸ்ட், டைம் பாஸ்ட். இதுல 5 வருஷத்துக்கு முதல்ல நினைக்கிறேன். அப்போ லண்டன்ல இருந்து சுதன் என்றவர் எங்களோட ஈழப்பாடலை
இசையல் போட்டு செய்யும் போது இதே இவர்கள்லாம் பொங்கி எழுந்தார்கள் இணையதளங்கள் எல்லாம் எப்படியடா நீ செய்யலாம், நீ சிங்கள கைக்கூலி இதுன்னு சொல்லி இதன்றார். அவர் வந்து இப்ப நிஜமாவே சிங்கள கைக்கூலியா மாறிட்டு அது வேற கதை. ஆனா அப்ப வந்து அவர்கள் வந்து தங்களை உத்தமர்களை காட்டிக்கொண்டு பொங்கியவர்கள் வந்து இப்பவே இப்படி தாங்களே இப்படியான கேவலமா செய்யும் போது எங்க இவர்கள் இந்த கண்ணாடியை பார்க்குற பழக்கம் இவர்களுக்கு இல்லையா? எந்த இதுல வந்து இவர்கள் செய்கிறார்கள் அப்ப வந்து இது துள்ளின போது வந்து கேள்வி கேட்காத இவர்கள் வந்து இப்ப வந்து இதன் இப்படி தாங்களே செய்யும் போது எங்க போட்டார்கள்? தொடருங்க அதில்